ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்னென்ன முக்கிய பொருள்கள் விவாதிக்கப்படுகிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில கட்சி தலைமை அலுவலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் ஒவ்வொரு மாதத்தின் முதல் வாரம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி தேர்தலுக்கு அதிமுக தயாராகி வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டின் முதல் கூட்டம் கடந்த வாரம் நடைபெற்ற நிலையில மாவட்ட செயலாளர் கூட்டத்தை இன்று கூட்டியிருக்கிறார். குறிப்பாக இதில் இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்கள் உள்ள நிலையில தேர்தல் வியூகங்கள் குறித்தும் குறிப்பாக இந்த பூத் கமிட்டியுடைய இறுதி பட்டியல் குறித்தும் இன்றைக்கு பல்வேறு அறிவுரைகளையும் அந்த பட்டியலையும் கேட்டிருக்கிறார் மாவட்ட செயலாளரிடம். அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய திருத்தங்கள், அதே போல நாடாளுமன்ற தேர்தலுக்கு எவ்வாறு தயாராக வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இன்றைக்கு அவர் ஆலோசிக்கிறார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் மிக முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக கூட்டணி குறித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இவற்றையெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கி அந்த பொதுக்குழுவில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றிருந்த நிலையில இந்த கூட்டம் முழுக்க ஒரு தேர்தல் தொடர்பான ஒரு கூட்டம். இந்த தேர்தலில் அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி அமைப்பது அப்படின்னு தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி சொல்லி வருகிறார். குறிப்பாக பாஜகவுடன் 24ஆம் ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு மக்களவை தேர்தலும் கூட்டணி இல்லை, வரப்போகிற சட்டப்பேரவை தேர்தலும் கூட்டணி இல்லை என்கிற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில மாற்றாக எந்த கட்சிகளெல்லாம் இணைத்து இந்த தேர்தலை சந்திக்கலாம், கூட்டணி குறித்து ஒரு இறுதி முடிவை தலைமை எடுக்கும். ஆனாலும் கட்சியை கிரவுண்ட் லெவல்ல இருந்து இந்த பூத் கமிட்டியை விருப்பு இன்றி தேர்தல் பணியாற்றணும். அதை குறிப்பாக எந்த உட்கட்சி பிரச்சனையும் இல்லாமல் தேர்தல் பணியாற்றினால் மட்டும்தான் இந்த மக்களவை தேர்தலில் வெற்றி என்பது சாத்தியம் அப்படின்னு தொடர்ச்சியாக அவர் அறிவுரை வழங்கி வருகிறார். இந்த கூட்டத்திலும் அது குறித்து அவர் பேச இருக்கிறார். தேர்தல் கூட்டணி, பூத் கமிட்டி, கூட்டணி குறித்து இவற்றையெல்லாம் பேசி ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலையில இந்த கூட்டம் சுமார் 1.5 மணி நேரம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டத்திற்கு பிறகு அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பு என்பது செய்தி குறிப்பாக வெளியாக இருக்கிறது. பாலவேல், நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.